பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு அளித்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காலை வேளையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். 4ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. அவர் சொல்லிய வார்த்தையின்படியே நடக்கிறவரும் சொல்லிய வார்த்தைகளிலே அவர் நிற்கிறவருமாய் இருக்கிறார். அவரை சிலுவிலே அறைந்த பொழுது, சிலுவிலே அறைந்தது மாத்திரமல்ல, ஒரு மனித நியாயம் இல்லாமல் அந்த நாளிலே பாருங்கள், அவரை ஆணிகளாலே அடித்து கைகளிலே இரத்தங்கள் சொட்ட சொட்ட, கால்களிலே இரத்தங்கள் சொட்ட, தலையிலே அவருக்கு முள்களை குத்தி தலையிலே இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற பொழுது ஒருவன் ஈட்டி எடுத்து விழாவிலே குத்துகிறான். பாருங்க, இவ்வளவு அவர் மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கிறதான வேளையிலே தானே அவன் செய்கிற காரியங்களை பாருங்கள். ஈட்டி எடுத்து விழாவிலே உருவ குத்துகிறான். அப்பொழுது அவர் சொன்ன காரியம், பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா! எத்தனை பெரிய ஆச்சரியமான கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பாப்பா, ஐயோ, அந்த கடவுள் நமக்கு கிடைத்திருப்பது எத்தனை பெரிய அதிசயங்களை நமக்கு காட்டுகிறது பாருங்கள். ஆகையினாலே பிள்ளைகளே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சோலா. அல்லேலூயா! உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். யாரிடத்திலே பேசிக்கொண்டு? தேவனிடத்திலே. ஆண்டவரே, என்னை இவர்கள் இப்படி கோபப்படுத்தினார்கள். தகப்பனே, இந்த முறையிலே என்னை இவர்கள் வெட்கப்படுத்தினார்கள். ராஜாவே, என்னை இவர்கள் கேவலப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே நடக்கிற, நாம் தினந்தோறும் வாழ்க்கையிலே நடக்கிற அந்த செயல்களை தேவனிடத்திலே நாம் ஜெபத்திலே சொல்லி படுக்கையிலே அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அமைதலாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பதிலாக தேவன் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! எப்படி பண்ணுவார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். அல்லேலூயா! உன்னை தொடுகிறவன் எவனும் என் கண்மணியை தொடுகிறான். என் கண்மணியை தொடுபவனை நான் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சரியான பாடத்தை கற்பித்து, அவனையும் அவர் கொள்ள மாட்டார், அவர் கீழ்ப்படுத்த மாட்டார், காலை ஒடிக்க மாட்டார், கையை ஒடிக்க மாட்டார், மரணத்தை ருசி பார்க்க தழுவ விட மாட்டார் என்று சொன்னால், அவனும் தேவனுடைய பிள்ளையாயிற்றே. அனைவருமே தேவனுடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகள் தான். யாருமே அவர்களுக்கு விரோதிகள் இல்லை. எல்லோரும் சகலரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரையும் காண முடியாது. வேறு எந்த தெய்வங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், உனக்கு விரோதமாய் ஒருவன் எழுப்பினான், அவனை கொன்று போடுவேன், அவனை குத்தி போடுவேன், அவனை என்று எது செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அடிப்பவரை, அவரை கொள்ளுபவரையே இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுகிற ஒரு தெய்வம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுக்கிற தெய்வம். ஆகையினாலே என் அருமை பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அப்பேற்பட்ட தெய்வத்தை கொண்டிருக்கிற நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள். அதனாலே கர்த்தரை நாம் துதித்து ஜெபித்து நாம் இந்த நாளை முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, நாங்கள் எங்களுடைய சபையை கட்ட வேண்டும் என்று வெகு நாட்களாக ஜெபித்து வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அப்பா, உம்மிடத்திலே தான் எங்கள் குறைகளை சொல்லுகிறோம். இந்த பதிவை பார்க்கிறவர்கள் அவர்களாகவே வந்து, ஆண்டவரே, எத்தனை செலவுகளானாலும் அவர்களே அதை செய்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என கெஞ்சுகிறோம். இவரென்றில்லை, அவரென்றில்லை. தேவனுடைய ஆழத்தை கட்டுகிறவர்கள் அவருடைய பலனை அடைந்து தராமல் போவதில்லை. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவர். அதை செய்து கொடுமாண்டவர். சீக்கிரத்தில் நாங்கள் சபையை கட்டி அதிலே உம்முடைய
ஆராதனை துவங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருவரையும் பிற்பராய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. சகலமும் அவர்களுக்கு கிடைக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.